வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி குனிஞ்சால நிம்மறவே இல்லை கடைசி வரைக்கும். பயம் தம்பி, உன் மேல இருக்க பயம் இருக்காதா பின்ன? தம்பியை நிமிந்து பாக்குறதுக்கு தைரியம் இருக்கு. சொல்றது சரிதானே தம்பி? பயமா? பயம் இல்லைண்ணே, மரியாதை. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பாசம். ஐயா கிட்ட கேட்டா ஐயா என்ன சொல்ல போறாரோ. புலம்பாம வாடி. அண்ணே கருவாய் வந்திருக்காப்லண்ணே. என்ன கருவாயா, என்ன பிரச்சனை? கல்யாண செலவுக்கு காசு பணம் ஏதும் பத்தலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. கல்யாண தேதி வரைக்கும் முடிவு பண்ணிட்டோம். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்றாங்க. ஒரு பரிகாரம் செஞ்சா சரியா போகும்னு சொல்றாங்க. என்னவா? நம்ம கருப்புசாமி கோயில்ல நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனா எல்லாம் சரியாயிரும் சொல்றாரு ஜோசியாரு. பத்திரிக்கை அடிச்சிட்டியா? இல்லைங்கய்யா. என் பேரை போட்டு அடி. பேரு வைத்தார் என்பதுர ஆனது உன் குழந்தை ஆகட்டும் என்று சொல்லி கச்சாய கலகலங்க கருங்கட்ட சோதி மின்ன வெள்ள குருதையில எங்க கருப்பையா விடிவெள்ளி வேலையில தங்க குருதையில தடிக்காட்டு வேலையில யாராரு வந்தாலும் எனக்கு அவள் ஒடுங்காத. என் பிள்ளை நல்லா இருப்பீங்கப்பா, என் பிள்ளை நல்லா இருப்பீங்கப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்ப்பா வீரத்தேவா. ஏப்பா ஊருக்குள்ள எல்லா ஏழைப்பாளையருக்கும் சாதி வித்தியாசம் பார்க்காம நல்லது பண்ற, அது நல்ல விஷயம் தான். கோயிலு குளத்துக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல, எல்லாரும் இப்படி விட்டா எப்படி? நீங்க பாக்குற அதே வரமுறைய இவங்க பாத்திருந்தா நீங்க இப்படி வெள்ளையும் சொல்லியுமா பவுசா நிக்க முடியுமா? ஏன்பா, காடுகரை கழனியெல்லாம் வேலை செய்யறதுக்கு இவங்க வரலாம், ஆனா கோயில் குளத்துக்கு மட்டும் இவங்க வரக்கூடாதா? ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, சாமிங்கிறது எல்லாரும் கும்பிடுறதுக்கு தான், கோயிலுங்கிறது எல்லாரும் வர்றதுக்கு தான். இதுல ஏன் ஜாதி பாக்குறீங்க நீங்க? பேசுறதுக்கு வக்கனையாத்தான் இருக்கேன், அதுக்காக சாதி கட்டுப்பாட்டை மீற முடியுமா? சரிப்பா சரிப்பா வரட்டுமா? கருவாயா, நான் கிளம்புறேன். பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்க. வணக்கம்பா. வணக்கம். என்ன செல்லக்குட்டி, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னதானே தெரியும். என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களே. நீங்க எங்க பசும் பொண்ண உங்க பையனுக்கு கேட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஆனா சின்ன புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்கட்டுமே. தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. மாப்பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க, நாங்களும் பாக்குறோம். நானே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரிப்பா, படிச்சு முடிக்கட்டும், பெரியவனுக்கு இல்லைன்னா சின்னவனுக்கு கட்டிக்கிறேன். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே அத்தை. எங்க அண்ணன் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அத்தை சின்ன மாமா கட்டி வச்சிடலான்னு சொன்னதும் எனக்கு வந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, மிஸ் பண்ணிட்டேன். எங்க பெரிய மாமாவோட சின்ன மாமா எவ்வளவு செம்ம அழகு தெரியுமா? ஏய், என்னாச்சு? ஏன்பா ஏன் அழுகுற? ஏய், என்னாச்சு? என்னை விட்டு போயிருவியா? நீ இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. சத்துருவ செல்லக்குட்டி. ஏய், லூசாடா நீ? நீ இல்லாம நான் மட்டும் எப்படிடா இருப்பேன்? உன் கூடவே வந்துட மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு உன்னை வெறுப்பேத்துறது தான்டா சொன்னேன். அதுக்கு போய் என்னடான்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லு செல்லக்குட்டி. திடீர்னு சொன்னா இல்ல,
இன்னைக்கு வேணான்னு சொல்றவங்க அண்ணன் நாளைக்கு மனசு மாதிரி உன் சின்ன மாமா உன்னை கட்டி வச்சுட்டா உன்னை நல்லா பார்த்துப்பேன் செல்லக்குட்டி. என்னை நம்புப்பா. ஆமாமா நடந்துக்கிட்டு சீக்கிரம் வாடி. எருமை மாடு கூட குளிக்கிறேன்னா வாடி. மாமா வார காப்பாத்துறேன். இந்த வருஷம் சோத்துக்கு அரிசிலாம் போறேன். நெல்லத்தான் காப்பாத்த போறியா? எங்க அப்படி இல்லையா? எங்க கிளம்பிட்டீங்க? ஊர்ல பெரிய பஞ்சாயத்து தான். என் மாமன் ஒருத்தன் அடிச்சுட்டியா? அதான் போய்க்கிருக்கேன். மெய்யே நீ போற வேகத்தை பார்த்தா குறைஞ்சு ஒரு 10 பேர் அடி வாங்க வர மாட்டோம் போலயே. நம்ம எல்லாம் அடிச்சிருவாங்களா? அடிச்சா குண்டில குச்சிர மாட்டான். வாளா வா. நேரமாச்சு. மாமனை காப்பாத்த போறடா. வாங்குற செய்முறையை காப்பாத்த போய்க்கிறீங்க. நல்லா வீசுறோம். அப்பா கடுக்குது. உள்ள என்னடி பண்ணிக்கிருக்க? டீ போட்டுக்கிருக்கேன். முதல்ல அவன் டீ போட்டு இருக்கட்டும். முதல்ல மாமனுக்கு தனி மருந்து வாடி. குட்டி சத்தம் மாதிரி இருந்துகிட்டு மாமன்னா மாமே. என்ன சத்தம்? இவனுக்குலாம் தண்ணி குடுக்கறதே பெருசா வச்சுக்கிறேன் கேக்குறியா? ஏமாமா என்ன மாப்ள? எனக்கு ஒரு சந்தேகம். உடம்புல இம்பூட்டேட இருக்கும்போது அது எப்படி மாமா கரெக்டா அங்க குத்துனாங்க? இங்க குத்துனாதான் கேஸ் இல்லாமையா? அதான் வரவே போறவங்கள அங்கே குத்துனாங்களா? உங்க சிரிப்பா இருக்கா? சரிங்கடா சரிங்க. அதெல்லாம் சொல்லிடுறா. காந்துதுரா. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. 4 நாளா படபடப்பா இருக்கு தெரியுமா? ஏன் டென்ஷன் ஆகுற? எங்க சிங்க மாமா இருக்கு, எல்லாத்தையும் அது பாத்துக்குவோம். அது சரி, உங்க அப்பா அம்மா ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் எங்க மாமா ஒத்துக்க வைக்கும். என்ன பாக்குற? என்னடா மாமா மாமான்றானேன்னு பாக்குறியா? உனக்கு உங்க அண்ணன் எப்படியோ அந்த மாதிரிதான் எனக்கு எங்க மாமா. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உசுரே கொடுக்கும் தெரியுமா? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? என்ன பங்காளி, மாப்பிள்ள அந்த பிள்ளைய கூட்டு வந்துட்டேன். நீ வாட்டுக்கு பேசாம இப்படி உட்காந்துருக்கியா பங்காளி? என்னையா பேச சொல்ற? ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு கட்டி மாமான்னு வந்து நின்னா, யாரோ ஒரு பிள்ளைய கூட்டு வருவான்னு பார்த்தா இவன் வீரத்தேவன் தங்கச்சியை கூட்டு வந்து நிக்கிறான். இந்த பிள்ளை ஒன்றும் இல்லாத விட்டு பிள்ளையோ கேட்க நாடு இல்லாத பிள்ளையோ இல்ல, உசுறு எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும். ஆமா மாமா, நீ எனக்கு எப்படி அந்த மாதிரி எனக்கு பசு பண்ணும். நம்மளை நம்பிதான் மாமா வந்திருக்கு. மாப்பிள்ள இந்த வயசுல 2 பேருக்குமே அப்படித்தான் மாப்பிள்ள நினைப்பு இருக்கும். ஆனா இதால என்னென்ன நடக்கும் தெரியுமா? உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது, 2 ஊர் சம்பந்தப்பட்டது. எத்தனை தலை உருளும் தெரியுமா? இன்னைக்கு உன் கூட நிக்கிற காதல் நாளைக்கு உனக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் ஊருக்கோ ஒரு பிரச்சனை வந்தா காணாம போயிரும் மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஒரு பக்குவம் வேணும் மாப்பிள்ள. பசுமொன்னு கொஞ்சம் நில்லு. இல்ல, நான் போறேன். என்னால உனக்கு எதுக்கு பிரச்சனை? ஒரு நிமிஷம். மாமா கடைசி வரைக்கும் கூட இருக்கும் மாமா.
நம்ப மாமா. எனக்கு ஒரு பிரச்சனை நீ நிக்க மாட்டியா? போதும் மாமா, கூப்பிடு மாமா, கூப்பிடு மாமா. தங்கச்சி, என் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா இது வரைக்கும் அதுவே இதுவே கேட்டதில்லை. இன்னைக்கு இவன் கூட இவ்வளவு தைரியமா நிக்கிற நீயே கடைசி வரைக்கும் நிப்பியா? நிப்பண்ண. உங்க அன்னைங்க மட்டும் இல்லம்மா, உங்க ஊரே எடுத்தாலும் நாளைக்கு என் மாப்பிள்ளைக்கு உனக்கு கல்யாணம். மெய்யே ரெடி பண்ணியா? சரி பங்கு.